என் அன்பு குழந்தையே, இதோ உன்னுடைய சாயப்பா நான் உன்னை தேடி வந்து ஆசிகளை கொடுத்து உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். எத்தனை நாட்களாக, மாதங்களாக, ஏன் வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய காத்திருப்பை நினைத்து கவலைப்படும் அளவிற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு நாட்கள் தான் அப்பா நானும் பொறுமையாக இருப்பது? நடந்த பாடு இல்லையே. உங்களை குருவாக தேர்ந்தெடுத்து மனதிற்குள் வழிபட்டு வருகின்றேன். இன்னும் எந்த அதிசயமும் நடந்த பாடு இல்லையே என்று கவலை கொள்கின்றாயா? இதோ உன் வாழ்விற்கான அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்க போகும் காலகட்டம் அழகாக வந்து அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு சங்கடத்திற்கும் சஞ்சலத்திற்கும் இடமில்லாமல் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து கொடுத்து மகிழ நான் வந்து விட்டேன். உன் தகப்பன் நான் உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட பல மடங்கு நான் அக்கறையையும் நலனையும் வைத்திருக்கின்றேன். எதை எப்பொழுது கொடுத்து மகிழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருப்பதால் அதை அப்பொழுது கொடுத்து மகிழ வைக்க விரும்புகின்றேன். கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால்தான் அது முழு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டாத நேரத்தில் கிடைத்தால் அது பயனற்று போய்விடும். அதனால் தான் சொல்கின்றேன், சற்று பொறுமையாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரம் வரும்பொழுது கிடைத்தே தீரும் என்று. அதற்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்திருப்பதால் அதை கொடுத்து மகிழக்கூடிய நேரமும் வந்திருக்கின்றது. இக்கணம் மனதிற்குள் நீ எதை வேண்டி என்னிடம் கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ செய்த பாவத்தின் பலனால் இத்தனை நாள் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது. அந்த பாவ கணக்கு நேற்றோடு முடிந்தாகி விட்டது. கர்மாக்களை வேரோடு அனுபவித்து கழித்தாகி விட்டாய். இனி நீ செய்த புண்ணியத்தின் பலனை, நல்ல கர்மாவை நீ பல மடங்கு பெறுவாய். சிறு தவறுகள் பாவங்களாக சேர்ந்த பொழுதிலும் பெரிய பெரிய தர்மங்களை உன் வாழ்வில் நீ செய்திருப்பதால் அது புண்ணிய கணக்கில் சேர்ந்து உன்னை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனை இனி நீ பெற்று மகிழ்வாய். நல்ல காலம் நல்ல நேரம் உன் வாழ்வில் கூடி அமைந்திருப்பதால் உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் அப்படியே நிகழக்கூடிய நிலை ஏற்படும். பெருமளவு கஷ்டங்களை பிறரால் சந்தித்த பொழுதிலும் உன்னால் யாரும் துளி கூட கஷ்டத்தை சந்திக்கவில்லை. அது மிகவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. என் பிள்ளை நீ என பல இடங்களில் நீ நிரூபித்து காண்பித்திருக்கின்றாய். மெய்யாக என் மீது பக்தியை செலுத்தி என்னை நீ ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றாய். பக்குவமான மனநிலையை கொடுத்து இதுதான் வாழ்க்கை என்கின்ற உண்மையை பல இடங்களில் நான் உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்பொழுது சில சமயம் உன் மனம் கதி கலங்கியது. ஆனால் அடுத்த நொடியே நான் தான் அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன் என்று மனம் தேறியும் விட்டது. உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அது உடனுக்குடன் இனி கிடைக்கப் பெறுவாய். விடியலில் உனக்கான நல்ல விஷயம் காத்திருக்கின்றது. கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வருவதற்கு உடல் வலிமையும் அதைவிட மன வலிமையும் அதிகமாக ஒருவருக்கு தேவைப்படுகின்றது. அந்த மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் கொடுத்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ மீண்டு வெளிவர நான் குருவாக இருந்து உனக்கு வழித்துணையாக இருப்பேன். எந்த அளவிற்கு என்னிடம் உண்மையாக நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ மேன்மை அடைவாய். வேதனையும் கஷ்டமும் பல உன்னை சூழ்ந்திருந்த பொழுதிலும் தவறான பாதையில் நீ ஒரு பொழுதும் சென்றது இல்லை. போக வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை. நேர்மையாக உண்மையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பதால், உண்மையும் நேர்மையும் உனக்கு சொந்தமாக இருப்பதால் நானும் உனக்கு சொந்தமாகி விட்டேன். உன் வாழ்விற்கான அர்த்தம் இனி கிடைத்துவிடும். சந்தோஷமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷத்தால் நிரப்பப்படும். தனித்து வாழ்கின்றோமே, தனியாக தவித்து கொண்டிருக்கின்றோமே, துணை என்று யாரும் வரமாட்டேங்கின்றார்களே, கையேந்த வேண்டிய நிலைதான் இருக்கின்றதே என்று கவலை கொள்ளாதே. உன் கரங்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு உன்னிடம் தனம் சேரும், லாபம் பெருகும். உன்னுடைய முயற்சி இனி பல மடங்கு வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும். நீ ஆசைப்பட்டதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். உன் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட நன்மைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நீ பெறுவாய். எல்லா உதவிகளும் உனக்கு உடனுக்குடன் கிடைத்து உன் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகும். உன் எண்ணங்கள் அனைத்தும் மேலானதாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய தூய்மையான மனதிற்கு நீ என்னிடம் கேட்ட எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும்.
உன்னுடைய கடமையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வா. உன் மனதிற்குள் நீ வைத்து கொளித்திருக்கின்ற அத்தனை ஆசைகளையும் ஒன்று விடாமல் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அது சிறிய ஆசையானாலும் சரி, பெரிய ஆசையானாலும் சரி, அது யாருக்கும் எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது என்கின்ற பட்சத்தில் உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ பெறுவாய். உன்னை வாழ விடாமல் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் நானே தோன்றி அவர்களுக்கு பாடத்தை கற்பித்து சிறப்பான வாழ்க்கையையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு தேவையான விஷயங்களையும் உன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு, உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. இனி எல்லா காலமும் உனக்கு நல்ல காலமாக மாறிவிடும். உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல இனி நடக்க தொடங்கிவிடும். எதையும் பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட்டுவிடு. நடப்பது எல்லாம் ஒரு நன்மைக்காகத்தான் என்று மனதை தெளிவாக்கு. தீயது எதையும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன். தீய செயல் செய்பவர்கள் யாரும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. நல்ல குணங்களை படைத்தவர்களும் நல்ல எண்ணத்தோடு பழகுபவர்களும் உன் நலனில் அக்கறை கொண்டவர்களும் தான் உன்னை நெருங்க முடியும். சிலர் சில தவறுகளை செய்துவிட்டு தப்பிக்க பார்க்கின்றார்கள். அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. கற்க வேண்டிய பாடங்களை என் மூலமாக கற்று தேர்ந்து விடுவார்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்வார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை நீ பலவீனமாக எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொள்ளாதே. உனக்கு பலம் நிறைய இருக்கின்றது. உன்னுடைய பலத்தை வெளி காண்பி. நீ எதிர்பார்த்தது உனக்கு கைகூடி வர உன்னுடைய பலம் உதவியாக இருக்கும். நீ பலவீனமாக இருப்பதைப் போல நீயே சித்தரித்து கொள்கின்றாய். உன்னுடைய உடலும் மனமும் அதிக வலிமையை பெற்றிருப்பதை நீ ஏன் நம்பாமல் இருக்கின்றாய்? உன் சாயை நீ குருவாக தேர்ந்தெடுத்த பின்னும் எந்த ஒரு வலிமையும் இல்லாமல் இருக்குமா? அபரிவிதமான சக்தியெல்லாம் உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும். அவதாரம் எடுத்து உன் கஷ்டங்களை நீ அழித்து விடுவாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வாய். எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். உனக்கு சொந்தமான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். உனக்கு வழித்துணையாக நானே வருவேன். என்னுடைய கருணை பார்வை, இரக்க குணம் உன் வாழ்விற்கு இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என் மூலமாக பல உதவிகளை பல ரூபங்களில் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன் நல்ல குணத்திற்கு உன் கரங்கள் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும். இனி நீ செவிகளில் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளாகவும் இருக்கும். என்னை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கை பல மடங்கு இன்பத்தை காணும். உன் வாழ்விற்கான லட்சியத்தை நீ சுலபமாக பெற்று விடுவாய். எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் வெற்றி இருந்தாலும் அதை உன் கரங்களுக்கு அருகில் கொடுத்து நான் மகிழ்விப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லது நடக்கும்.